இங்கே புதுசாக நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே இருக்குது ஆக்சுவலி இந்த இடத்துல. அண்ட் அங்கே நெஸ்ட்டு கட்டி அதுக்கு இப்போ புதுசாக குட்டிலாம் கூட வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக சென்னைக்கு வந்து ப்ரீடிங்காக மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 3 to 5 months இருக்கும். குட்டிலாம் நல்லா வளர்ந்த அப்புறம் எல்லோரும் ஒன்றா குறைஞ்சி போயிடுவாங்க. இப்போ தெரியுதா தெரியல, ஆனால் அங்கே மதர் பேர்டு மட்டும் இந்த உட்காந்துருக்கு. லண்டன் இந்த இங்கே உட்காந்துருக்க வாக்கிங் போகாமல். ஓகே பாய். எனிவே ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என் பைக்கில் போகிறேன். பைக் ஆக்சுவலி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. சீட்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக உடஞ்சி வந்துருச்சு. சர்வீஸ் விட்டு எக்கச்சக்கமாக செலவாகி நோ இட்ஸ் ஆல் குட். இப்போ எங்கே போகிறோன்னா சேத்பட்டிக்கோ பார்க். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைக் ஓட்ட போகிறோம். ஸோ ஐம் ஆக்சுவலி எக்ஸைட்டட். சர்வீஸ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஓட்டி பார்ப்போம். நிறையா செலவு பண்ணியிருக்கோம், எல்லாம் வந்திருக்கணும். மாஸ்க்கும் போட்டு ஹெல்மெட்டும் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சேத்பட் ஈகோ பார்க் வந்தாச்சு. செமையாக இருக்கலாம் இந்த வியூ. அண்ட் ஃபிட்ராக் அரேனா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இங்கே தான் பிடி நடக்க போகுது. பிடிக்கு யார் இப்போ ட்ரைனிங்க்கு வராங்கன்னா நம்ம டான்சிங் ரோஸ் வராது. எஸ் ஷபீர். யூஸ்வலாக ஷபீர் வந்து ஈகாட் தங்கள் பார்க்கோர். ஸோ அங்கே தான் ட்ரைனிங் போகிறாரு. இன்றைக்கி எதனால் இங்கே ட்ரெயின் பண்ணுறோன்னா வித்தியாசமாக இருக்கட்டும். அண்ட் இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏர் மேட் இருக்குது, ஒரு பெரிய பிளாக் இருக்குது. ஸோ இங்கே மூமெண்ட்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நிறையா கற்றுக்கலாம். ஸோ அதனால் இங்கே ட்ரைனிங் ஹியர். ஷபீர் ஒன்றும் வரல, அது வரத்துக்குள்ளே ஏர் மேட் அண்ட் மற்ற ஆப்ஸ்டிக்கெல்லாம் செட் பண்ணால் வி கேன் ஸ்டார்ட் ஆர் ட்ரைனிங். ரெக்கார்டே பண்ணல, கேமரா வந்த உடனே ஓகே. நம்ம ஷபீர் வந்தாச்சு. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஷபீர் வார்ம் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அதுக்குள்ளே இதெல்லாம் செட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்குள்ளே ஷபீர் வந்துட்டார். ஸோ அதனால் இனிமேட்டு செட் பண்ணோம். அண்ட் இந்த அண்ணா மாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாப் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் இந்த இடத்துல ஏர் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற மூமெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் இதை பாருங்கள். ஸோ இங்கே ஃபிட்ராக் அரேனா ராக் கிளைம்பிங் அண்ட் பவுல்டரிங் ஜிம். ஸோ அங்கே வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட பேக்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருந்தாங்க. அந்த ஷெல்ஃபோட நம்பர் எல்லாமே இந்த பவுல்டரிங் க்ரிப் இது ஹோல்ட்ஸ் மாதிரியே இருக்குது ஒன்று. ஸோ ஈச் நம்பர் இஸ் ஹோல்ட். செமையாக இருக்குல்ல. நானும் இப்போ வார்ம் அப் பண்ண போகிறேன். ஷபீர் கூட சேர்ந்து நானும் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஏன்னா பார்க்கர் பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு மூமெண்ட் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நம்ம செஞ்சு காமிச்சா தான் அவங்களாலேயும் பார்த்து கற்றுக்க முடியும். ஸோ I'm going to start my warm up now. All set. இப்போ basic movements ஆரம்பிக்க போகிறோம். நானும் ஷபீர் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்.
செஷன் முடிஞ்சு ஷபீர் கிளம்பிட்டார். நல்லா மூமெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்பணும், வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி இங்கே தான் வர போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா ராக் கிளைம்பிங். ஸோ இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ராக் கிளைம்பிங் and then I have a group session. That's all. ராக் கிளைம்பிங்கில் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மணி 4 ஆகுது. திரும்ப ஃபிட்ராக் நான் வந்திருக்கேன். இப்போது கொஞ்சம் ஏதாவது மூமெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு and then I'm going to do my climbing அது ஒரு 1 or 2 hours. அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு இன்றைக்கி தீனா வருவோம். ஸோ தீனா வந்து ஒன் ஆஃப் அவர் ட்ரெயினர்ஸ். அவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணலான்னு இருக்கும். தட்ஸ் த பிளான். இப்போ போய் ஏதாவது மூமெண்ட்ஸ் பண்ணலாம். என்ன மூமெண்ட்ஸ் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணது தெரில. ஸோ ரேண்டமாக ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பார்பல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பார்பலை ரோல் பண்ணி விட்டு அது மேலே ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் லெட்ஸ் ட்ரை. ரொம்ப டஃப்பாக இருக்குது. பேலன்ஸே இல்லை. ஒரு சைடு வெயிட் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி திரும்பிடுது. ஓகே, எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நான் ஒரே மூமெண்ட் ஆக்சுவலி நிறையா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் 5 to 10 attempts தான். ஆனால் ஒரே மூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிடும். மற்ற மூமெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் இப்போது வீணா வந்தாச்சு, வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்சு தான். என்ன பண்ணலான்னா இந்த பார்லேருந்து ஸ்விங் பண்ணி அந்த கயிறை பிடிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இதில் இடிச்சிட்டு போகிறேன்னு தெரியும், ஆனாலும் ஃபன்னாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபிட்ராக் கரையினால அவங்களே லிக்விட் சாக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு இல்லாமல் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்படி கையில் லிக்விட் மாதிரி போட்டு அதை அப்படி தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டோம்னா ட்ரை ஆக்கி இப்படி கை ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். ஸோ இப்போது பாரை பிடிச்சா நல்ல க்ரிப்பு இருக்கும், வழுக்காது. எனக்கு ஜென்ரலாக என்னோடய பாம் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் பாரை பிடிச்சி தான் ஸ்விங் பண்ணேன்னா வழுக்கி கண்ணாப்பினான்னு விழுவேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு ரொம்ப நேரமும் இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த லாஷன் பண்ண போகிறேன். பார்க்கலாம். இது வந்து இந்த பாரும் இந்த ரோப்பும் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைட் லைனில் இல்லை. ஸோ அதனால் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இதில் ஸ்விங் பண்ணி இதை பிடிக்க முடியல. ஒரு மாதிரி டயக்னலாக ஸ்விங் பண்ணோம். ப்ளஸ் ஃபார் சம் ரீசன் என் கால் கீழே பட்டுக்கிட்டே இருக்குது. ஹைட் போக மாட்டேங்கல, எனக்கு லைட்டாக பயப்படுறேன். எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஹைட் போயாச்சுன்னா இந்த கயிறை பிடிச்சிடலாம். ஆனால் 5 attempts அதுக்குள்ளே பிடிக்க முடியுதா பார்க்கலாம். இந்த சேலஞ்சை முடிச்சாச்சு. லைட்டாக என்னோடய ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் வலிக்குது அதில் மிஸ் ஆனதுனால. எனிவே இப்போ நான் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். போயிட்டு ஒரு 1.5 hours கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் கிளைம் பண்ண போகிறேன். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். பார்க்கலாம். இன்றைக்கி என் கூட சாம் இருக்கார். சாம் தான் அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் தான் இங்கே வந்து கிளைம்பிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ
ஸோ அவர் கூட தான் சேர்ந்து கிளைம் பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கிளைம்பிங் பண்ணேன். லைட்டாக ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ கிளாஸ் போய்ட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சோடனே என்னோடய HIIT ஒர்க் அவுட் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அப்பர் பாடி யூஸ் பண்ணாமல் கார்டியோ பண்ணணும். ஸோ கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் போய்ட்டுருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7:15 வரைக்கும் போகும். அது முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் லைக் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் எல்லோரும் பண்ணுவாங்க. அது முடித்த உடனே வில் ஃபினிஷ் ஆஃப் த கிளாஸ் பை டூயிங் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் டு இம்ப்ரூவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் இங்கே அஸ்வத் ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் பண்ணாமல். கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் முடிச்சாச்சு. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோவா இன்டென்ஸாக இல்லை. ஐம் ஃபீலிங் ஃபைன் ஒன்லி. பட் தீனா தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். எனிவே இட் வாஸ் அ ரியலி நைஸ் டே. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1318 ஆக்டிவ் கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ரியலி குட். 1200 தான் டார்கெட். இன்றைக்கி 1300 பர்ன் பண்ணிட்டேன். தட்ஸ் நைஸ். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். See you in the next vlog guys. Bye bye.